இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து அம்மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்யராஜ் அவர்கள் தரும் தகவல்கள். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் ஒரு மாவட்டத்திலும், அதாவது பெரும்பாலும் பழைய மாவட்டங்களில் ஒரு பயிற்சி மையம், பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் இயங்கிட்டு இருக்கு. இந்த பயிற்சி மையத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பு சம்பந்தமான தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கொண்டு போய் பரவலாக்குறது ஒரு நோக்கம். அது மட்டும் இல்லாமல் விரிவாக்க பணிகளில் லேப் டு லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆய்வகத்திலிருந்து விவசாயிகளுக்கு, களப்பணியாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், தொழில்நுட்பங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அங்கே களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆய்வகங்களுக்கு கொண்டு போய் சொல்லணும். அப்போ ஆய்வகத்துக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இந்த விரிவாக்க பணிகள், இந்த விரிவாக்க மையம் செயல்படுது. மேலும் இந்த கால்நடை உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு நீடித்த உற்பத்தி அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு தேவையான ஒரு சூழலையும் தொழில்நுட்பங்களையும் இந்த பயிற்சி மையம் விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். அந்த வகையில் நம்ம இந்த பயிற்சி மையம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பல்வேறு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் முதன்மையான பணி அப்படின்னும் பொழுது, கால்நடை வளர்ப்போருக்கு, கோழி வளர்ப்போருக்கு தேவையான பயிற்சிகளை நம்ம கொடுக்குறோம். பயிற்சி அப்படின்னும் பொழுது மாதம் வந்து இலவச பயிற்சிகள் நம்ம கொடுக்குறோம். கட்டண பயிற்சி தனியாக இருக்குது. கட்டண பயிற்சி அப்படின்னும் பொழுது நம்ம 1 நாள் பயிற்சி, 2 நாள் பயிற்சி, 3 நாள் பயிற்சி அப்படின்னு கட்டண பயிற்சி இருக்குது. அதை பல்கலைக்கழகங்கள் வந்து 1 நாள் பயிற்சிக்கு இப்போ 500 ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி 2 நாள் பயிற்சி, 3 நாள் பயிற்சிக்கு பல்கலைக்கழகம் நிர்ணயிக்கின்ற கட்டணத்தில் நம்ம பயிற்சி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நிதியுதவி, வெளியிலிருந்து வந்து நம்ம நிதியுதவி பெற்று பயிற்சி நடத்துகிறோம். அதாவது எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, கடந்த ஆண்டு வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம நபார்ட்லேருந்து நிதியுதவி பெற்று இங்கே கால்நடைகளுக்கு மரபு வழி மூலிகை மருத்துவத்தை ஒரு 3 நாள் பயிற்சியை கொடுத்துருக்கோம். அதுக்கு இந்த வருஷம் வந்து பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்ட டாக்டர் புண்ணியமூர்த்தி அவர்களை கொண்டு நம்ம 2 நாள் பயிற்சி இங்கே கொடுத்துட்டு 1 நாள் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு தஞ்சாவூர் மையத்தில் வந்து மரபு வழி மருத்துவம், கால்நடைகளில் கோழிகள்லையும் மரபு வழி மருத்துவத்தை ஒரு 3 நாள் பயிற்சி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி வெளியிலிருந்து நிதி உதவி பெற்று பயிற்சி கொடுக்குறோம். விவசாயிகளுக்கு கட்டண பயிற்சி கொடுக்குறோம், இலவச பயிற்சி கொடுக்குறோம். சுய உதவி குழுக்களுக்கு, மற்ற வந்து பல்வேறு துறை ஆவின் போன்ற துறைகள் சார்ந்தவங்களுக்கும் ஆத்மா மூலயமா வேளாண்மை துறையிலேருந்து ஆத்மா நிதியுதவியுடன் நம்ம வந்து 6 நாள் பயிற்சி இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அப்போ பயிற்சி நிலைகள் வந்து கால அவகாசம் வந்து 2 நாள், 1 நாள், 5 நாள், 6 நாள் அந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த விவசாய பெருமக்கள் அவங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி இந்த பயிற்சிகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது தனிப்பட்ட முறையில் இங்கே வந்து ஆலோசனை பண்ணலாம். அதாவது நம்மளுடைய பல்கலைக்கழகத்தினுடைய அலுவலகம், பயிற்சி மையம் இயங்கக்கூடிய நேரம் வந்து காலை 10 மணிலேருந்து மாலை 5:45 மணி வரைக்கும் இருக்கும். அந்த நேரங்களில் நேரடியாகவோ இல்லை தொலைபேசி மூலயமாவோ நம்ம வந்து ஆலோசனை பண்ணலாம். அது வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம கொடுக்குறோம். இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, மாடு எங்கே வாங்கிறது, இல்லை வந்து இதுக்கான இடுபொருட்கள் எங்கே கிடைக்குது, ஒரு சாப் கட்டர் வேணும், அது எங்கே கிடைக்கும், எவ்வளோ விலை கிடைக்குது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன தகவல்கள் வேணும், உங்களுக்கு ஆலோசனை வேணும் அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம நேரடியாக நீங்கள் வந்து இங்கே தனிப்பட்ட முறையில் ஆலோசனை நம்ம எடுத்துக்கலாம். கால்நடை வளர்ப்பு சம்மந்தமான, கோழி வளர்ப்பு சம்மந்தமானது ஆலோசனையை நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தூரமாக இருக்கிறீங்க, தொலைவில் இருக்கிறீங்க, சின்ன தகவல் வேணும் அப்படின்னா தொலைபேசி வழியாகவும் நம்ம வந்து ஆலோசனை கொடுக்குறோம். இது வந்து தனிப்பட்ட முறையில் ஆலோசனை கொடுக்கறது. அது இல்லாமல் அதுக்கு நம்ம திட்ட அறிக்கை, அதாவது இப்போ ஒரு கால்நடை பண்ணை தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வசதி இருக்கிறவங்க, நிதியுதவி இருக்கிறவங்க அவங்க தனியாக பண்ணிக்கிறாங்க. நிதியுதவி தேவைப்படுறவங்க, இல்லை அரசினுடைய நலத்திட்டங்களை பெறணும்னு நினைக்கிறவங்க, இல்லை மானியத்தை வரையணும்னு நினைக்கிறவங்க, நம்ம வந்து பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணும் பொழுது அவங்களுக்கு நிறைய நம்ம டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அதில் ஒன்று முக்கியமானது வந்து திட்ட அறிக்கை. அதாவது திட்ட அறிக்கை என்ன அப்படின்னா, இந்த பண்ணை, அதாவது கறவை மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை வைக்கும்பொழுது எவ்வளோ செலவாகும், எவ்வளோ வருமானம் வரும், எவ்வளோ உற்பத்தி கிடைக்கும்
அப்படிங்கிறது பேங்க்குக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை தான் திட்ட அறிக்கை. அந்த திட்ட அறிக்கையை நம்ம இங்கே தயாரித்து கொடுக்குறோம். அதாவது கால்நடை பண்ணை லோன் வாங்குறதுக்கு திட்ட அறிக்கை ரொம்ப முக்கியமானது. அந்த திட்ட அறிக்கையை வந்து நம்ம ஒரு ஒரு இதுக்கும் கறவை மாடு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, அந்த மாதிரி பண்ணை தொழில்களுக்கு தேவையான திட்ட அறிக்கை தயாரித்து கொடுக்குறோம். இந்த திட்ட அறிக்கை வந்து இலவசம் இல்லை, அதுக்கு பல்கலைக்கழகம் கட்டணம் நிர்ணயிச்சிருக்கு. 1,00,000 ரூபாய்க்கு 250 ரூபாய் அப்படின்ற அளவில் நீங்கள் வந்து திட்ட அறிக்கைக்கு கட்டணம் செலுத்தணும். அப்போ ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நம்ம லோன் வாங்க போகிறோம், திட்ட அறிக்கை தேவை அப்படின்னா ஒரு 2,500 ரூபா நம்ம கட்டணமாக இங்கே செலுத்த வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இடுபொருட்கள், அதாவது கால்நடை வளர்ப்புக்கு தேவையான இடுபொருட்கள் நம்ம இங்கே வந்து பல்கலைக்கழகம் நிர்ணயித்த விலையில் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இடுபொருட்கள் அப்படின்னா தாது உப்பு, கறவை மாடுகளுக்கு ஆடுகளுக்கு தேவையான தாது உப்பு கட்டி, அதுக்கப்புறம் தனுவாஸ் கிராண்ட் பால் உற்பத்திக்கான ஊட்டச்சத்து, தீவன விதைகளை நம்ம வெளியிலேருந்து கேவிகேவிலேருந்து கொள்முதல் செஞ்சு விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். இது எல்லாமே வந்து ஒரு நியாயமான விலையில், பல்கலைக்கழகம் நிர்ணயிக்கிற விலையில். இந்த தீவன விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா கேவிகேவிலே விவசாயிகள்கிட்ட இருந்து விதைகளை உற்பத்தி பண்ணி அதை தர சான்றிதழ் செஞ்சு அதுக்கப்புறம் நமக்கு கொடுக்குறாங்க. அதனால் இந்த விதைகளை வாங்குறது மூலயமா இன்னொரு விவசாயிக்கு நம்ம பயனுள்ளதாக தான் இருக்கும். அப்போது தீவன பயிர்களுக்கு தேவையான தீவன விதைகளை நம்ம விற்பனை பண்ணுறோம். என்ன மாதிரி விதைகள் அப்படின்னா கோஎஃப்எஸ் 29, 31 அப்படின்ற ஒரு விதைகள், வேலி மசால் விதை, சவுண்டல், முயல் மசால், அகத்தி, காராமணி, கௌப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவன பயிர். அது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழக வெளியீடுகள் அப்படின்னா, இப்போ கறவை மாடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லை, ஒரு ட்ரைனிங்கில் வந்து தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நான் பின்னாடியே வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு நம்ம எடுத்து பார்க்கணும், சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஒரு முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா ஒரு புத்தகம் வாங்கி படிக்கிறது நல்லது. அந்த வகையில் பல்கலைக்கழக வெளியீடுகள் கால்நடை வளர்ப்புக்கு மொத்தமாக ஆடு வளர்ப்பு, கறவை மாடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, கறிக்கோழி வளர்ப்பு, முயல் வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, ஏன் நம்ம பெட் அனிமல்ஸ் அதாவது வீட்டு செல்லப்பிராணிகள் வளர்ப்புக்கு கூட ஒரு புத்தகங்களை நம்ம போட்டிருக்கோம். தீவன பயிர்கள் சம்மந்தமான புத்தகங்கள், மரபு வழி மருத்துவம், கால்நடை மூலிகை மருத்துவம், மரபு வழி மருத்துவம், அது சம்மந்தமான புத்தகங்கள் இருக்குது. மதிப்பு கூட்டக்கூடிய பால்லேருந்து மதிப்பு கூட்டுறது எப்படி, இறைச்சி பொருட்கள்லேருந்து மதிப்பு கூட்டுறது, இந்த மாதிரி பல்வேறு கால்நடை பண்ணை தொழில் சார்ந்து அதனுடைய மதிப்பு கூடுதல் சார்ந்து பல புத்தகங்கள் பல்கலைக்கழக வெளியீடுகள்லாம் இருக்குது. இது எல்லாமே குறைஞ்சபட்ச விலையில் ஒரு 25 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் தான் இதனுடைய மொத்த விலையே இருக்கும் ஒரு புத்தகமும். இடுபொருட்களோட இந்த புத்தகங்களும் நம்ம வந்து விற்பனைக்கு இருக்குது. விற்பனை இல்லாமல் சில திட்டங்கள் மூலயமா நம்ம புத்தகங்கள் வந்து இலவசமாகவும் கொடுக்குறோம். அது இல்லாமல் நம்ம துண்டு பிரசுரங்கள், ஃபோல்டர்ஸு, பேம்ப்ளெட்ஸு அதெல்லாம் வந்து இலவசமாக ஒரு தொழில் சம்மந்தப்பட்டதையும் நம்ம வர விவசாய பெருமக்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கோழி பண்ணை வைக்கும் பொழுது வாட்டர் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு கம்பெனிக்காரங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த தண்ணி உகந்ததாக இருக்கா இல்லையா கோழி பண்ணை வைக்கிறதுக்கு அப்படின்றத நீர் பரிசோதனை, அதாவது போர்வெல் வச்சுருப்பாங்க, இல்லைனா கிணத்து நீர் இருக்கும். அப்போ அதை நம்ம நீர் பரிசோதனை செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கு 200 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். மொத்தமாக சொல்லப்போனால் எப்படி நம்ம வந்து ஒரு கால்நடை மருந்தகத்துக்கு போகிறோம், ஒரு மாடோ ஆடோ இல்லை நம்முடைய செல்ல பிராணிகளோ ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வைத்தியத்துக்கு போகிறோமோ, அதே மாதிரி கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான பண்ணை தொழில் அதுக்கான ஆலோசனைக்கு நம்ம நேரடியாக நீங்கள் இந்த பயிற்சி மையம் இங்கே மட்டும் இல்லை, அங்கே உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திலையும் ஒரு பயிற்சி மையம் இருக்குது. இப்போ கால்நடை வளர்ப்பு சம்மந்தமான, கோழி வளர்ப்பு சம்மந்தமான ஒரு ஆலோசனை, எனக்கு எதுவுமே தெரியாது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக உரிமையோடு நீங்கள் எங்களுடைய பயிற்சி மையத்துக்கு உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்துக்கு போகலாம். இங்கே ஆலோசனை என்பது இலவசம். நீங்கள் வந்து கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான எந்த விதமான ஆலோசனை நீங்கள் எங்கள்கிட்ட வந்தீங்கனாலும் அது முழுக்க இலவசமான பயிற்சிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கட்டண பயிற்சிகள் இருக்குது. கட்டண பயிற்சிகள்னு வரும்பொழுது உங்களுக்கு சான்றிதழ் கிடைக்கும். அந்த சான்றிதழ் எதுக்கு பயன்படும் அப்படின்னா, நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கும் பொழுது சில நேரத்தில் உங்களுக்கு ஆடு வளர்க்க தெரியுமா, மாடு வளர்க்க தெரியுமா அப்படிங்கிறத பேங்க்காரங்களுக்கு, பேங்க்கில் இருக்க உங்கள் அஃபீஷியலுக்கு தெரியப்படுத்துறதுக்கான
ஒரு சாட்சியாக இருக்கும் அந்த சான்றிதழ். லோன் வாங்குறதுக்கு பெரும்பாலும் அது தேவைப்படுறதா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 15 நாள் பயிற்சி கூட நம்ம நடத்துகிறோம். நம்ம செல்ஃப் எம்ப்ளாய் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அதுக்கு ஒரு கட்டணம் இருக்குது. அந்த கட்டணம் செலுத்திட்டு நீங்கள் பண்ணும்பொழுது அது வந்து நம்ம பல்கலைக்கழகத்திலேருந்தே சான்றிதழ் விழும். அந்த பயிற்சி அப்படின்றது ஒரு 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 15 நாள்ங்கிறது ஒரு நெடிய பயிற்சி. அந்த பயிற்சியில் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் ஒரு நாள் பயிற்சின்னா இந்த ஒரு நாள் பயிற்சியில் நம்ம ஆடு வளர்ப்பை பற்றி சொல்லிக் கொடுப்போம். 15 நாள் பயிற்சியில் கலந்துக்கிட்டாலும் 15 நாளும் நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போவோம். அந்த மாதிரி பயிற்சிகள் இருக்குது. இப்போ கடந்த ஒரு 6 மாத காலத்தில் நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாட்டு பயிற்சி தமிழக அரசினுடைய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை 25 நாள் பயிற்சியாகவும் கொடுத்துருக்கோம். இப்போ பயிற்சிகளுங்கிறது பல வகையில் இருக்குது. டெய்லர்டு ப்ரோக்ராம் மாதிரி இருக்குது. கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி லைன் டிபார்ட்மெண்ட்டு இப்போ மகளிர் திட்டத்துக்கான பயிற்சிகள்லாம் பெரும்பாலும் ஒரு நாள் பயிற்சியும் 3 நாள் பயிற்சியுமா இருக்கும். அப்போ உங்களுக்கு விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்போருக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலந்துக்கலாம். இந்த வசதிகளை பெருமக்கள் விவசாய பெருமக்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க எங்கே இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாக பார்த்துட்டு பயிற்சிகள் வரும்பொழுது அவங்களோட தொடர்பில் வச்சுக்கிட்டு இந்த வசதிகளை பயன்படுத்திங்க. இது மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி மையத்துக்கு நீங்கள் அணுகலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எஸ் பாக்யராஜ் அவர்களை 09751116035 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.